Hi viewers, warm regards. I hope you are all safe and healthy. This is Elite Enlightenment English channel. So please subscribe my channel, those who are not subscribed. Also put the notification bell in order to get my notification of my videos. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறோம். இந்த எலைட் இங்கிலீஷ் அகாடமி உங்களை அனைவரையும் வரவேற்கிறது. எல்லோரும் ரொம்ப தீவிரமாக டிஆர்பி பிஜி இங்கிலீஷுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களை வேண்டிக்கிறது சேஃபாக இருங்க. அதே சமயத்தில் படிச்சிட்ருங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் எப்போ வேணாலும் வரும். ஸோ நம்ம இப்போ வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டச் பண்ணிவிடுங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th யூனிட்டில் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது லிட்ரரி கிரிட்டிசிசம் ஆஃப் பிளாட்டோ. ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நிறைய எக்ஸாம் கேட்குறாங்க. இன்னொரு என்னென்னா, இன்றைக்கி டிஎன் செட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன் செட் ஸ்டேட் ஸ்லெட்டுங்கிறத இப்போ செட் ஆகிருக்கு, வர ஒன்றும் இல்லை. ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் ஃபார் ப்ரொஃபஸர்ஸ் இல்லையா, அதுலேயும் இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஆக்சுவலாக இதை நான் டிஆர்பிக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே டபுள் பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ செட்டுக்கு ஆஸ்பர் ஆகிட்டு இருக்காங்கல்ல, அதை எழுதணும் அப்படிங்கிறவங்களும் இதை பார்த்துக்கலாம். ஏன்னா அதுலேயும் இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ பிளாட்டோ யார் அப்படின்னா சாக்ரட்டிஸினுடைய டிசைபிள் இல்லைங்களா. ஸோ இப்படி கேட்கலாம், ஹூ வாஸ் த குரு அப்படின்னு கேட்கலாம், இல்லை சாக்ரட்டிஸ் வாஸ் த டிசிபிள் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ பிளாட்டோ சாக்ரட்டிஸினுடைய டிசைபிள் ஸ்டூடெண்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக பிளாட்டோ வந்து அவருடைய டைமில் பார்த்திங்கன்னா, அவருடைய காலகட்டத்தில், அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் ஏத்தினியன் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், ஏத்தன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலை மற்றும் இலக்கியம் அதனுடைய பெருமை எப்படி இருந்ததுன்னா, இல்லுஸ்ட்ரேட்டட், எதை பிரதிபலித்தது, த ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் லைக் ஃபிடியாஸ் அண்ட் பாலிக்னோட்டஸ், அதனுடைய அந்த க்ளோரி பெருமை எதில் இருந்ததுன்னா, இந்த ஆர்டிஸ்ட் ஃபிடியாஸ் பாலிக்னோட்டஸ் அந்த மாதிரி அவங்களுடைய ஒர்க்லேயும். ரைட்டர்ஸ் இருந்தாங்க, யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, எசிக்லேஸ், சோஃபோக்கிள்ஸ், யூரிபிட்ஸ் அண்ட் அரிஸ்டோஃபேன்ஸ். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்ததுன்னா, வெயின் அப்படின்னா வேக்சிங் மூன் வேனிங் மூன் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிறோம். ஸோ வெயின் அண்ட் தேர் பிளேஸ் வாஸ் டேக்கன் பை ஃபிலாசபி அண்ட் ஒரேட்டரி. ஸோ அவங்களுடைய இடம் யாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுன்னா, தத்துவ ஞானிகளால், பேச்சாளர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. ஆஃப் விச் த சீஃப் ப்ரீஸ்ட் வர் பார்மினிட்ஸ். இதில் யார் முக்கியமான யார் அப்படின்னா, சீஃப் அப்படின்னா பயோனியர் அப்படின்னு சொன்னால் பார்மினிட்ஸ், எம்போடக்கிள்ஸ் அண்ட் சாக்ரட்டிஸ் எமாங் த ஃபிலாசபர்ஸ். இவங்களாம் இப்போ 3 பேரும் ஃபிலாசபர்ஸ்னால நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ஹூ எமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபிலாசபர்னு கேட்டு இந்த 3 பேரையும் கொடுத்து வேறு ஒரு பேரை கொடுத்து கேட்கலாம். அதே மாதிரி அடுத்த 3 பேர் இருக்காங்க, கார்ஜியாஸ், ஆன்டிஃபோன் அண்ட் லிசியாஸ். இவங்க ஒரேட்டர்ஸ். ஸோ இதோ நான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்பாங்க. அடுத்து இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தெர் வாஸ் ஏ டிக்ளைன், ஒரு மாதிரி ஒரு வீழ்ச்சி இருந்தது. இல்லைனா நேஷ்னல் கேரக்டர் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சோஷியல் அண்ட் பப்ளிக் லைஃப், சமுதாய பொது வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் குறைஞ்சிது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபிலாசபர்ஸ் ரொம்ப முக்கியமாக இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, எப்படி இந்த சிட்டிசன் அந்த ஸ்டேட் எப்படி இதை முன்னுக்கு கொண்டு வரணும், எப்படி டெவலப் பண்ணணும். ஸோ சாக்ரட்டிஸ் வந்து இதுக்கு அவர் தலைவர் மாதிரி இருந்தார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, குவஸ்ட் அப்படின்னா குவஸ்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா உண்மையை தேடி தாகமாக இருக்குது சொல்கிறேன். குவஸ்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிலாம் சொல்லுவோம். குவஸ்ட் அப்படின்னா சர்ச், விச் ஆஃபன் சேலஞ்சு மெனி இன் எஸ்டாப்ளிஷ் பிலீஃப் அண்ட் கன்வென்ஷன். அவர் நிறைய உண்மையை தேடி போகும்போது அவருக்கு நிறையா சவால்கள் எதிர்கொண்டார். அந்த மாதிரி வரும்போது அந்த நம்பிக்கைகள், அந்த பிலீஃபெல்லாம் இங்கே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது பண்ணும்போது, இந்த மாதிரி ஜென்ரல் இன்க்ரீஸில் பார்த்திங்கன்னா, லிட்ரேச்சர் அப்படிங்கிற அந்த மதிப்பு, இலக்கியத்தினுடைய மதிப்பு இந்த சமுதாயத்தில் ஆல்சோ கேம் இன் ஃபார் டியூ ஷேர் ஆஃப் கன்சிடரேஷன் அப்படிங்கிறோம். அவருடைய ஃபார்ம்ஸ், தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அவருடைய 2 ஒர்க்கில் வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்காரு. ஃபேடியோ ரிப்பப்ளிக்னால வச்சுக்கோங்க. ஃபேடோ அண்ட் ரிப்பப்ளிக், ரிப்பப்ளிக் ரெண்டுமே முக்கியமான ஒர்க்கு. அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், நம்மளுக்கு பரிச்சயமான ஃபெமிலியர், நல்ல வெல் நோன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சென்ஸில் நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கான்ஸ்னு சொல்கிறோம், அது மூலமாக நம்ம வி அப்ரிஹெண்ட். ஆனால் அது இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட்டுங்கிறார்.
ஆக்சுவலாக இப்போ உண்மையாக ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரியல் வேர்ல்டுங்கிறார் ஈவன் தோ த ஆப்ஜெக்ட்ஸ் இன் நீட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் இட் இஸ் டிபெண்ட் அப்பான் அனதர் வேர்ல்டு த ரெம் ஆஃப் பியூர் ஃபார்ம்ஸ் ஆர் ஐடியாஸ் தான் இது வந்து இன்னொரு உலகத்தை சார்ந்திருக்கு. கொஞ்சம் ஹைலி ஃபிலாசபிக்கல் வீடியோ தான் இது. சிலது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். 2-3 தடவை போட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா, அப்ரிஹெண்டட் ஒன்லி பை ரீசன், நாட் பை அவர் பாடிலி சென்ஸ் பெர்செப்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய பாடிலி சென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதனால் என்ன பண்ண முடியாது, அப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. ஒன்லி பை ரீசன் வி கேன் அப்ரிஹெண்ட் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த 2 ரெம்ஸுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எனி ஆப்ஜெக்ட், எந்த விதமான ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அது எதுலேருந்து வருதுன்னா, டிரைவ் ஃப்ரம் ஐடியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் தோஸ் குவாலிட்டிஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், ஃபிசிக்கல் வேர்ல்டு. அது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது ஐடியல் ஃபார்ம் ஆஃப் பியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிலவை வந்து அழகாக எடுத்திருப்பாங்க, புரியுங்களா? அப்போ வந்து என்னென்னா ஹையர் ரம் அதுதான். ஸோ டால்னஸ், ஈக்குவாலிட்டி, குட்னஸ், இதெல்லாம் என்ன சொல்கிறார், ஹையஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸ்னு பார்க்குறாரு. நிறையா கவிஞர்கள் ஸ்டார் எல்லாம் வர்ணிப்பாங்க. யாருக்கு வர்ணிப்பானா, பெண்களுக்கு வர்ணிப்பாங்க. இதெல்லாம் அதுதான் வச்சு சொல்கிறாரு. ஸோ பிளாட்டோ இன்னும் கேரக்டரைஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அதனுடைய எசன்ஸ் இந்த ஐடியல் ஃபார்ம்ஸுங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் எ பெட் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்ட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் காப்பிங்கிறார் ஆஃப் த ஐடியல் பெட் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ். அப்போ 2 ரெம்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஜாமெண்ட்ரியை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம், ஒரு ஸ்கொயர் வரைகிறோம், புரியுங்களா? அது வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வரையலாம், மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இது வந்து இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத, இஸ் பவுண்ட் டு பி இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டான சொல்கிறோம். ஐடியல் ட்ரையாங்கிள் விச் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் விச் இஸ் பெர்சீவ்ட் நாட் பை த சென்சஸ் பட் ரீசன். இப்போ ட்ரையாங்கிள் வந்து சென்சஸ் மூலமாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, ரீசன் தான். இப்போ ஒருத்தர் அழகாக போட்டிருக்கான் அப்படின்னா அந்த கரெக்டான அளவுலாம் இருக்குது. சில பேர் கொஞ்சம் கோலமானலாம் போட்டால் தட் இஸ் நாட் அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அது வந்து பை ரீசன் தான். ஸோ அந்த ஐடியல் ட்ரையாங்கிள் இஸ் நாட் எ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் பட் எ கான்செப்ட், அண்ட் ஐடியா ஃபார்ம் தான். அந்த ட்ரையாங்கிள்ங்கிறது இப்போ ஆப்ஜெக்ட் கிடையாது, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது, புரியுங்களா? ஸோ அது ஒரு கான்செப்ட். ஸோ பிளாட்டோ என்ன சொல்கிறார், த வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் பீயிங் சேஞ்ச்லெஸ்ங்கிறார், எட்டர்னல்ங்கிறார், எண்ட்லெஸ், அலோன் கான்ஸ்டிடியூஸ். தான் அந்த வேர்ல்ட் ஆஃப் ஃபார்ம்ஸுங்கிறது மாற்ற முடியாதது, முடிவில்லாதது, அது மட்டும்தான் யதார்த்தத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறார். இட் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் எசன்சஸ், யூனிட்டி அண்ட் யூனிவர்சாலிட்டி, வேர் இஸ் த ஃபிசிக்கல் வேர்ல்டு இஸ் கேரக்டரைஸ்ட் பை பர்பெக்சுவல் சேஞ்ச் அண்ட் டீகே. ஆனால் ஃபிசிக்கல் வேர்ல்டு எல்லாமே அழியக்கூடிய பொருட்களாக இருக்கும், புரியுங்களா? மியர் எக்ஸிஸ்டன்ஸ், மல்டிப்ளிசிட்டி அண்டு பர்டிகுலாரிட்டி சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பெயிண்டிங் மாதிரி தான் லிட்ரேச்சர், ஸ்கல்ப்சர் மாதிரி தான் லிட்ரேச்சர், இல்லைங்களா? அதுதான் பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஆர்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஜென்ரலாக சொல்லும்போது அவர் வந்து அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன் கொடுக்குறாரு. ஸோ இன்டிமேட்லி பவுண்ட் வித் வாட் இஸ் கால் த தியரி ஆஃப் ஐடியாஸ், இதுதான் சொல்கிறார். இது எல்லாமே தியரி ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிபப்ளிக்கில் அழகாக சொல்கிறார். அதை பற்றி கேட்கலாம் கொஸ்டின்னு. அல்டிமேட் ரியாலிட்டி அக்கார்டிங் டு பிளாட்டோ ஐடியாஸ் ஆர் டேஷ் அப்படிங்கும்போது அல்டிமேட் ரியாலிட்டி அதான் ஆன்சர். இட் இஸ் ரிவியல்ட் இன் ஆர் ஸ்டேட்டட் இன் விச் ஆஃப் த ஒர்க்குன்னு கேட்டால் த ரிபப்ளிக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு திங்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஐடியாஸாக கன்சீவ் பண்ணுறோம். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கல் ஷேப் வரதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீன்னு சொன்னால் ஒரு கான்க்ரீட் எம்பாடிமெண்ட், எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ட்ரீ. நான் சின்ன வயசில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் சின்ன வயசில் ஒரு மாமரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் தான் ஞாபகம். அதுவே தோரு டச்சிட்ட கேட்டால் கெஸ்ரினா ட்ரீ தான் அவங்களும் ஞாபகம். ஏன்னா சின்ன வயசில் அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோட அதுக்கு அடியில் தான் விளையாண்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இமேஜ் வரும், புரியுங்களா? சில பேருக்கு அடையாறு ஆழம் மாதிரி பிரம்மாண்டமான ட்ரீ இமேஜ் கூட வரலாம். சில பேருக்கு சாதாரண ஒரு முள்ளு செடி கூட வரலாம், புரியுங்களா? ஸோ ஐடியா ஆஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறது அவருடைய பேட்டர்ன். அந்த திங் இட் செல்ஃப் இஸ் காப்பி தான் ஒரிஜினல் பேட்டர்ன், அந்த திங் இட் செல்ஃப் இஸ் காப்பி. ஸோ காப்பி எவர் ஃபால் ஷார்ட் ஆஃப் த ஒரிஜினல், இட் இஸ் ஒன்ஸ் ரிமூவ் ஃப்ரம் ரியாலிட்டி. அப்போது ஒரிஜினலுக்கும் காப்பிக்கு சம்மந்தமே இல்லைன்னா அது ரியாலிட்டிலேருந்து தூக்கி எரிஞ்சிடுறாங்க, இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஆர்ட் அப்படிங்கும்போது லிட்ரேச்சர், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர் மூணுமே ரீப்ரொடியூசஸ் பட் திங்ஸ் அஸ் நியர் பாஸ்ட் டைம். ரீப்ரொடியூஸ் தான் பண்ணுது அஸ் திங்ஸ் நியர் பாஸ்ட் டைம் சொல்கிறோம். த ஃபஸ்ட் இன்வர்ஸ் த நெக்ஸ்ட் இன் கலர்ஸ். முதல்ல வார்த்தை அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஹெலன் கலர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க.
இல்லைங்களா? அவங்களுக்கு எப்படி அந்த டீச்சர் ஆனி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வாட்டர் அப்படிங்கும்போது தண்ணியை டைரெக்டாக போட்டு இப்போ பைப்பு கீழே தண்ணியை கையை வச்சாங்க. அப்போ தண்ணியை வந்து ஷீ ஃபெல்ட், இந்த வாட்டர் ஃபெல்ட்டுங்கும் போது WATER சொல்லி கொடுத்தா. அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல ரியாலிட்டி அப்படிங்கிறது முக்கியம், புரியுங்களா? ஸோ தே டேக் மீ அவே அதை சொல்கிறார் இவர் பிளாட்டோ. தே டேக் மீ அவே ஃப்ரம் ரியாலிட்டி ரேதர் தேன் டுவர்ட்ஸ் இட். இந்த யதார்த்தத்துலேருந்து நான் தள்ளி தான் கொண்டு போய் தவிர அதை நோக்கி போகலை அப்படிங்கிறார். ஆர்ட் அப்படிங்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும், பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் இஸ் யூஸ்லெஸ்ங்கிறார். முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. நோ யூஸ்ஃபுல் பர்பஸ் இன் சொசைட்டி, ஸோ ஹி வியூஸ் ஆர்ட் அஸ் யூஸ்லெஸ். ஆர்ட் ஆடட் நெய்தர் நாலேஜ் நாட் இன்டெலெக்சுவல் வேல்யூ. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் அப்படிங்கிறது என்னெல்லாம்னா பெயிண்டிங், லிட்ரேச்சர், ஸ்கல்ப்சர், சிலை சிற்பம், ஓவியம் மற்றும் இலக்கியம். இதெல்லாம் என்ன சொல்கிறாரு, பெருசாக நான் நாலேஜை வளர்க்கலை, ஒரு இன்டெலெக்சுவல் வேல்யூவும் கொடுக்கலங்கிறார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டுங்கிறது ஒரு ஏமாற்று வேலைங்கிறார், பொட்டன்ஷியலி டேஞ்சரஸுங்கிறார். ஸோ ஆர்ட்டினுடைய எய்மே என்னது, ரிசீவ் தான், சீட்டு தாங்கிறார். ஸோ இப்போ ஏன் ஆர்ட் அப்போ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the spectator mistakes an imitation of reality தான், புரியுங்களா? அவர் வந்து ஒரு வியூவர், ஒரு பார்வையாளர் என்ன பண்ணுறார், தப்பராக புரிஞ்சிக்கிறார், அதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சிக்கிறார். ஆர்ட் இஸ் அன்கன்சர்ன்டு டு மொராலிட்டி. ஆர்ட்டில் ரெண்டு மொராலிட்டி இல்லைங்கிறார். அக்கார்டிங் டு பிளாட்டோ, ஆர்ட் ஹேஸ் நோ மாரல். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சம்டைம் ஈவன் டீச்சிங் இம்மாரல் லெசன்ஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் த இலியட். அதில் அவர் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறார், க்ரீக் எப்பிக்கை சொல்கிறார், இலியட். அதில் இம்மாரல் லெசன்ஸை டீச் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாரு. பொய்ட்ரி அட்டாக் பண்ணுறாரு. என்ன இதுக்கு பொய்ட்ரி அட்டாக் பண்ணுறாரு, பொய்ட்ரி அட்டாக் பண்ணுறாரு, என்ன ரீசன் அப்படின்னா, பொய்ட்ரி பார்த்திங்கன்னா யதார்த்தத்துக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. கவிதைக்கு பொய் அழகு தானே சொல்கிறோம். ஸோ பொயட்ரியே மனுஷனை என்ன பண்ணுது, அந்த இம்பர்ஃபெக்ஷனை நம்ப வைக்குது. ஸோ இந்த போய்ட்டு ஒரு போயம், ஒருத்தர் போய்ட்டு வந்து ஒரு போயம் எழுதுகிறாருன்னா, அவர் ரொம்ப நாள் என்ன பண்ண மாட்டார், யோசிச்சுலாம் எழுத மாட்டார். சடனாக என்ன தோணுதோ அது டக்குன்னு எழுதுவார், புரியுங்களா? அந்த பிளாட்டோ சொல்கிறார். அதுக்காக எந்த கவிஞராக இல்லை நான்லாம் ரொம்ப நாள் திங்க் பண்ணுற எழுதுனா இருக்கலாம் இப்போது, ஆனால் இது பிளாட்டோனுடைய ஐடியா. அந்த மாதிரி திடீர்னு வரக்கூடிய போயம் எப்படி இருக்காது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்காதுங்கிறது பிளாட்டோட ஐடியா, புரியுங்களா? ஸோ பொயட்ரிங்கிறது என்ன இருக்கணும், ப்ரொஃபண்ட் ட்ரூத், பட் பொயட்ரி ஃபெயில்ஸ் இன் த டெஸ்ட் ஆஃப் ரீசன். உண்மை இருக்குது, ஆனால் அது ரீசனிங் இருக்கா, இல்லை. இட் கெனாட் டேக் த பிளேஸ் ஃபிலாசபி அண்ட் இட் கெனாட் மேக் பெட்டர் சிட்டிசன். அதுதான். ஸோ பொயட்ரினால் என்ன, அது ஃபிலாசபியினுடைய பிளேஸை அதை ஆக்குபை பண்ணாது, ஒரு நல்ல சிட்டிசனையும் உருவாக்காது. ஸோ பொயட்ரி என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய ஃபீலிங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுதே தவிர ரீசனிங் பவரே கிடையாது, புரியுங்களா? ஒரு பெண்ணை வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, நிலவுக்கு வர்ணிக்கிறார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், நெருப்பாய் கொதிக்கிறதுன்னு ஒரு பாட்டார், கவிஞர் பாட்டார். நிலவு குளிர்ந்தது, நைட்டு தான் அது வரும், ஆனால் நெருப்பாய் கொதிக்கிறதுன்னு இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, நிலவை ஒரு பெண்ணுக்கு உருவகப்படுத்தி அவள் கோவத்தில் இருக்கா, தன்னுடைய காதலி கோவத்தில் இருக்கா அப்படிங்கிறத அந்த கவிஞர் பாடுறாரு. அப்போ இது என்னது அப்படின்னா, இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் யோசிக்கும் போது இன்டலெக்சுவல் இருக்கா, நான் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் நெருப்பாய் தகிக்கிறதுன்னு எப்படா நிலவு என்ன. இன்னொரு பாட்டு, மழை சுடுகின்றது அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. அப்போ மழை எங்கேயா சுடுமாயா, இதெல்லாம் யதார்த்தத்துக்கு மீறினது. ஸோ இதெல்லாம் எப்போ என்னது, அந்த நேரத்தில் அந்த காதலனுக்கு ஏற்படக்கூடிய எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், அது டெம்பரரிங்கிறார், புரியுங்களா? ஸோ பொயட்ரி அப்படின்னாலே அவரை பொறுத்த வரைக்கும் இஸ் நாட் எ மாரல், இம்மாரல், நான் மாரல். இம்மாரல் சொல்லக்கூடாதுனால நான் மாரல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெண்டுமே வேர்ச்சுவையும் வைஸையும், குட் அண்ட் பேட் குவாலிட்டிஸும் இருக்குது இதில். ஸோ அதனால் என்னென்னா பொயட்ரியுடைய ஒரு ஃபைனல் இம்பேக்ட் என்னென்னா, இட் டஸ் நாட் டீச் எனி மாரல் லெசன்ஸ். அது முக்கியம். அது உண்மையிலே சொல்லணும்னா அந்த கான்ட்ராரி, இட் கரப்ட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது. அப்போ பொயட்ரியினுடைய ஃபங்க்ஷன் என்ன, ஜஸ்ட் டு ஆஃபர் ப்ளஷர். வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவோம், அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வொர்த், பொயட்ரி இஸ் த ஸ்பான்டேனியஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸு வரும் இல்லையா. உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு தான் கவிதை இல்லைங்களா. அப்போ உணர்ச்சி வசமாக பேசிடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். நம்ம கோவம் வருது, அது ஒரு உணர்ச்சி தான். கோவத்தில் என்ன வேணாலும் பேசிடுவோம், அப்பா அப்பாவை பேசுவோம், தம்பி தங்கச்சியை பேசுவோம், அண்ணன் அக்காவை பேசுவோம், கல்யாணம் வேண்டாம் மனைவி கணவனை ஒருத்தர் பேசிப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோ, ஐயோ நம்ம இப்படி பேசிக்கூடாதோ, அதை தான் சொல்லுவாங்க. என்னமோ ஒரு சொல்லுவாங்க, வார்த்தைகளை கொட்டக்கூடாது, அல்ல முடியாதுப்பாங்க, அதுதான். ஸோ இட் ஷுட் டீச் த மாரல்ஸ். அப்போ ஒரு போயத்தில் என்ன மாரல், ஈஸ்தட்டிக் ப்ளஷர் தான்,
நீங்கள் போயம் டீச் பண்ணுறீங்கன்னா டு டிரை ஈஸ்தட்டிக் ப்ரெஷர். இந்த கவிதையை நான் படித்தேன், ரசித்தேன், இல்லை அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இட் ஷுட் கான்ட்ரிபியூட் டு த நாலேஜ். எ poet ஷுட் ஆல்சோ பி குட் டீச்சர். ஆக்சுவலாக ஒரு poet எப்படி இருக்கணும்? குட் டீச்சராக இருக்கணும். Plato suggests too as a test of poetry. A poet is a good artist only in so far as he is a good teacher. அப்படி சொல்லி அவருடைய poetry பற்றி சொல்கிறாரு. ஸோ ட்ராமா பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, poetryனுடைய பிரான்ச்சு தான் ட்ராமா அப்படிங்கிறாரு. ட்ராமாவுக்கும் poetryக்கு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ட்ராமாவை மேடையில் நடித்து காமிக்கணும். அது வந்து ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காதது யாரை பொறுத்து இருக்குது? அந்த ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. புரியுங்களா? அந்த காலத்தில் ட்ராமாலாம் பார்த்திங்கன்னா நடு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய நடக்கும். அழுவாங்க, நிறைய சோகமாக தான் இருக்கும், அழுது பிழிச்சிடுவாங்க. அந்த காலத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ட்ராமாவுடைய தாக்கம் தான் அந்த காலத்து படம். புரியுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த ஆடியன்ஸை வந்து அவங்க தக்க வச்சுக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ இந்த நாடக ஆசிரியர்கள் ட்ராமாட்டிஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சீப்பான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? சண்டை, குவாரல்ஸ், லேமெண்டேஷன்ஸ், தண்டர் அண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அவன் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் சண்டை போடுறது, புலம்புறது, இடி இடிக்கிறது, அனிமல்ஸுடைய சவுண்டு, இதெல்லாம் போட்டு, அதான் என்னென்னா இப்படிலாம் ஒருத்தனை வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம பிடிமானத்தை வச்சுக்கணும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்சர்டிசம் அப்படின்னாலே சீரியல் தான், இன்றைக்கி இருக்கிற டிவி சீரியல் தான் இல்லைங்களா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் எந்த மாமியார் மருமகளும் ஒத்து போடுறது. ஆனால் இப்போ வீட்டிலலாம் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா ஒத்து போயிட்டுருக்கு. மாமியார் வந்து மருமகளை இன்னொரு பொண்ணாக தான் கருதுகிறாங்க, மருமகளை மாமியார் இன்னொரு அம்மாவாக தான் கருதுகிறாங்க. அதுதான் எல்லா நிறைய வீட்டில் நடந்துச்சு. 98% சொல்லலாம். இப்போ மாமியார் மருமக சண்டைலாம் எங்கேயுமே கிடையாது. ஈவன் இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் எங்கேயுமே மேக்ஸிமம் கிடையாது. புரியுங்களா? எங்கேயாவது 1-2 இருக்கலாம், அது வந்து ரொம்ப ரேர் தான். ஆனால் இந்த டிவி சீரியலில் பார்த்திங்கன்னா எல்லா சீரியல்லையும் மாமியார் மருமகளை பிடிக்காமல் அவளை எப்படிலாம் கொடுமைப்படுத்தலாமல் அதை பண்ணுவாங்க. அது உண்மையா? அதான். ஸோ அந்த மாதிரி அப்சர்டிசம் இருக்குது. அந்த மாதிரி சீப் டெக்னிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஷேம் அப்படி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம சென்சார் பண்ணோம். அதே மாதிரி அடுத்தது இந்த ஆடியன்ஸை பற்றி பேசும்போது இதெல்லாம் பார்த்து சில பேர் அப்படியே அழுவாங்க. அந்த கேரக்டரை பார்த்து கேரக்டரோட ஒன்றி போயிடுவாங்க. நான் கேரக்டராகவே மாறிட்டேன் சார் மைண்ட். அவங்களாம் யாருன்னா கவர்ட்ஸுங்கிறார், கோழைகள், நேவ்ஸுங்கிறார், எதுக்கு லாய்க்கில்லாதவர்கள், கிரிமினல்ஸுங்கிறார் இல்லைங்களா? நான் இந்த ட்ராமா பார்த்தேன், ட்ராமா அப்படியே என்னுடைய அந்த கேரக்டர் வந்து எனக்கு அப்படியே நான் ஒன்றி போயிட்டேன், என் வாழ்க்கை நடந்த மாதிரியே இருந்தது, அந்த சினிமா பார்த்தேன், அந்த ஹீரோ மாதிரி எனக்கு இருந்தது அப்படியே சொல்கிறது தப்புங்கிறார். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி பேசி நீ அவனோட உன்னை நீ கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நீ இமிட்டேட் பண்ணுறேன்னு அர்த்தம். இண்டிவிஜுவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம், யூனிக்னஸ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸே இருக்கக்கூடாது. ஒரு பிளேனாக இல்லை கேரக்டர்ஸை வந்து அவனை ட்ராமட்டிஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ட்ராஜடி, ஒரு காமெடி அப்படிங்கிறதையும் அவர் என்ன சொல்கிறாரு, எகெயின்ஸ்டாக சொல்கிறார். புரியுங்களா? ட்ராஜடி என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ அவங்க வில்லன் வந்து கஷ்டப்பட்டானா ஆடியன்ஸுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஹீரோ கஷ்டப்பட்டானா ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு படம் சொல்லணும்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படம் நினைக்கிறேன், தளபதி. தளபதியில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக எடுத்தார் மணிரத்னம். தமிழ்லேயும் எடுத்தார், மலையாளத்தில் எடுத்தார். தமிழில் மம்முடியை சாகிற மாதிரி காமிப்பார், மலையாளத்தில் ரஜினியை சாகிற மாதிரி காமிப்பார். டெக்னிக்கு பாருங்கள். ஏன்னா இங்கே என்னென்னா அந்த ஆடியன்ஸினுடைய ஆடியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் தலைவர் இது பண்ணாங்கன்னா எந்த படம் கூடாது. அதே மாதிரி மம்முட்டி மலையாள ஹீரோ, சூப்பர் ஸ்டார். அப்போ அங்கே போய் அவருடைய லைஃப் முடிகிற மாதிரி காமிச்சா அது நடக்காது. ஸோ அது மாதிரி டெக்னிக் அந்த இதுதான், அந்த மாதிரியான இதுதான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்மள்ட்ட எல்லா ஃபீலிங்ஸ் இருக்குது. கோபம் இருக்குது, பயம் இருக்குது, வருத்தம் இருக்குது, துக்கம் இருக்குது இல்லைங்களா? துக்கப்படுறோம், துயரப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் மீறி சந்தோஷமும் படுறோம். அப்போ காமெடியில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஒரு கோழை அப்படியே பிரேவ் மேனாக இருந்தால் நம்ம சார் சிரிக்கிறோம். புரியுங்களா? ஒரு கிரிமினல் ஆனஸ்ட் மேனாக இருந்தால் அதையும் நம்ம ரசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது இல்லைங்களா? ஒரு காமிக் கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு லவபிள் கேரக்டராக இருக்கணும். அதேமாதிரி ஸ்டைலில் சொல்லும்போது இவர் வந்து எப்படின்னா, இவருடைய ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் ஒரேட்ரி, நிறைய பேச்சாளர்கள் உருவான ஒரு காலகட்டம். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு சில ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாரு. அதை வந்து ரிட்டன் வேர்டுக்கும் அப்ளை பண்ணலாங்கிறாரு. ஸோ நல்ல ஒரேட்டர் எப்படி இருக்குன்னா, மஸ்ட் பி தரவ் எந்த நாலேஜ். ஒரு விஷயத்தை பேசினா அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவார். அவர் எதை பேச போகிறாரோ அதை ஷியூராக இருக்கணும், அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும்.
அதே மாதிரி ஆடியன்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். பேச்சில் இப்போ இன்றைக்கெலாம் எவ்வளோ பட்டிமன்றம் கேட்குறோம். அப்போ ஆடியன்ஸை எப்படிலாம் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னா நேச்சுரலி கிஃப்டடாக இருக்கணும். எப்போயுமே ஒரு எப்படி பேசுவது அப்படின்னு யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது. டெக்னிக்ஸ் தான் சொல்லித்தரலாம். பேச்சாளராக மாறுவது எப்படி யாராவது எடுக்கிறாங்களா? 30 நாளில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து உங்களை சிறந்த பேச்சாளர் மாற்றிருக்காங்க நம்ம போர்டு போடுறான்னா எவனும் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு இன்னேட் குவாலிட்டி, நேச்சுரலி கிஃப்டேடு. ஸோ அது மாதிரி அவர் என்ன பண்ணணும், நல்லா பேசாளர்னா அவருக்கு ப்ராக்டிஸாக என்ன பண்ணணும், ப்ராக்டிஸில் இருக்கணும், கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டடாக இருக்கணும். புரியுங்களா? அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் வந்து ஒரு ஃப்ளோவாக இருக்கணும், யோசித்து பேசக்கூடாது. புரியுங்களா? ஃபைனலி ஸ்பீக்கர் என்ன தெரியணும், யார்கிட்ட பேச போகிறோம். இப்போ நான்லாம் ஏதாவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல ஆடியன்ஸ் யாருன்னு கேட்பேன். ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றாங்கன்னா எந்த கிளாஸ் 11ஆ கிளாஸ் 12ஆ, அப்படியே அதில் இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக. இங்கிலீஷ் மீடியம்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். தமிழ் மீடியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பைலிங்குவாக யூஸ் பண்ணணும். என்னுடைய ப்ரெசன்டேஷன் பிபிடிஸ் அதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். ஒரு காலேஜில் கூப்பிட்டாங்கன்னா என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பேசுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாபிக் யூஸ் பண்ணணும். இல்லை ஜென்ரலாக எல்லாருக்கும் பேசணும் சார், ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஸ்பீச் கொடுங்க அப்படிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ இதுதான் பிளாட்டோ அப்படிங்கிற அவருடைய அந்த டாப்பிக்கை பார்த்தோம். இது வந்து டிஆர்பி, செட், நெட் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், இதை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதோ லைக் பண்ணலையோ அது உங்கள் விருப்பம், அதை கம்பல் பண்ண முடியாது. பட் இது உங்களுடைய கமெண்ட்டை உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. மற்றபடி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். புரியுங்களா? நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த பேண்டமிக் பீரியடில் போடதான் செய்வோம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டுருக்கு, வரப்போகுது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி முதல் இதுவே செட்டு அறிகுறி, நல்ல அறிகுறி வந்திருக்கு. சீக்கிரமே அதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அப்ளை ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதை அப்ளை பண்ண பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். வெளியில் அவசியம் போகணுன்னா போங்க. போகும்போது வியர் டபுள் மாஸ்க். நான் மாஸ்க்னு சொன்னேன், இப்போ டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப தேர்ட் வேவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக்சர்லேயே நாங்கள் இந்த குழந்தையும் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, தேர்ட் வேவில் ஐசிஎம்ஆரோ இல்லை ஹூவோ எதை இது பண்ணியிருக்காங்கன்னா சில்ட்ரன் வில் பி அஃபெக்டட் மச் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிக்சரை உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து இதில் கொடுத்தேன். ஸோ ஆஸ் எ மதர் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு மாஸ்க் போடுங்க. ஆஸ் எ ஃபாதர் ஆல்சோ போடுங்க. குழந்தைக்கு பாருங்கள், குழந்தைய வெளியே அனுப்பாதீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தைய முதல் தொடாதீங்க. நீங்கள் சானிடைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விட தொடுங்க. ரொம்ப அனாவசியமாக இது பண்ண வேண்டாம். புரியுங்களா? குழந்தைய வீட்டு வாசலில் விட வெளியே எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து 10 மீட்டர் இதிலலாம் இருக்குங்கிறாங்க, ஏரோசல் இருக்குது அப்படி சொல்லி அதனுடைய ஹியூமிடிட்டிலாம் வரும் அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிற அடுத்த ஒரு த்ரெட்டன் வந்துருக்கு, அது ஏரில் தான் இருக்குது அப்படி நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சேஃபாக இருங்க. இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் தான் உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you with other topic some other day. Thank you very much. Until then, bye bye.